தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தரால் சொல்ல முடியாத யுவுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாள் கர்த்தருடைய நாள், இது மன மகிழ்ச்சியின் நாள் என்று சத்தியவேதம் சொல்லுகின்றது. ஏன் இந்த நாளுக்கு மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லப்படுகிறது என்றால், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பியிருந்த அவருடைய சீடர்களும் அவரது நன்மை பெற்ற அநேகரும் அவர் மேல் அன்பு பாராட்டி அவருடைய மரணம் வரைக்கும் அவர்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிற நாட்களில், அதாவது தான் மரிப்பேன், திரும்ப 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற இந்த வார்த்தையை, அதாவது அன்று யாருமே நம்பவில்லை, சீடர்களும் நம்பவில்லை, ஒருவரும் நம்பவில்லை என்று அதை நாம் படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது நன்கு அறிகின்றோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்ட போதும் செய்தியை சொன்னவர்களை அவர்கள் நம்பவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் அதுவரைக்கும் மரித்து உயிரோடு எழும்பிய செய்தி அவர்களுக்கு தெரியாது. ஆனபடினால அவர் இருக்கும் வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் இருப்பார், அவர் ராஜாவாக இருப்பார், அவர் தொடர்ந்து நமக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். இந்த ஒரே நம்பிக்கையினால் தான் இயேசுவை அவர்கள் பற்றியிருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். இப்போ அவர் மரித்து விட்டார் என்ற உடனே சீரடையவும் கலங்கவும் கண்ணீர் விடவும் அளவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்று சத்திய வேதம் சொல்கின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் மரித்து அடக்கம் உண்டாயிற்று. அவர் மேல் அன்பு கொண்ட ஸ்திரீகள் கல்லறைக்கு இயேசுடைய சரீரத்தை பார்க்க சொன்னார்கள். அவர்கள் தேவன் மேல் அவ்வளோ அன்பாக இருந்தார்கள். மரித்தாச்சு என்பது நமக்கு என்ன என்று எண்ணவில்லை, உயிர்த்தெழுதலும் நம்பிக்கை இல்லை. அவருடைய சரீரத்துக்கு சுதந்திர வர்க்கம் விடும்படியாக அவர்கள் யூத மரபின்படி அங்கே போயிருந்தார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அங்கே போகும்போது என்னல்ல, இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னாரு. அந்த வார்த்தை நினைக்கவில்லை, யாரோ தூக்கி கொண்டு திருடா கொண்டு போயிட்டாங்க என்று இப்படித்தான் எண்ணினார்கள். அவர்கள் அழுதார்கள். அழும்போது ஒருவர் பின்னால் நின்று, ஏன் அழுகிறீர்கள்? அதுதான் இயேசு என்று அவர்களுக்கு அறிய முடியவில்லை. ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது, தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா அவரை எடுத்துக்கொண்டு வைத்திருந்தால் அவர் வைத்த இடத்தை எங்களுக்கு காட்டுங்கள், நாங்கள் அவரை எடுத்துக்கொள்கிறோம் என்று தான் சொன்னார்களே ஒழிய, அழுது நம்பிக்கை இழப்பை காண்பித்தார்களே ஒழிய அவர்கள், அதாவது இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது தேவனுடைய பரிசுத்தவான்களும் மரித்தார்கள், தாவீது ராஜாவும் மரித்தார். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. அதை போய் இந்த உலகத்தோடு எல்லாரும் பார்க்கிறார்கள். இயேசுவினுடைய கல்லறை பார்க்க போகிறவர்கள் அதையும் பார்க்கிறார்கள். இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது, தாவீது ராஜாவுடைய கல்லறை மூடி இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. நாமும் அங்கே போயிருக்கும் போது பார்த்தோம், அந்த கல்லறைக்கு காத்து வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இயேசுவின் கல்லறை பார்க்க திரளான கூட்டங்களிலிருந்து அனந்தம்பாலம் வரைக்கும் அங்கு வரைக்கும் கீழே நிற்கிற மாதிரி, அதாவது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா தேசத்தினர்களும் இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவருடைய கல்லறை இன்னும் காட்சி பொருளாக திறந்தே இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருந்தோம், இவ்வளவு பெரிய புதுமைகள் அவர் செய்திருந்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலை அல்லது அவரை தேவன் கர்த்தர் தேவகுமாரன் என்று அவர்கள் நம்பவில்லை. அவர் ஒரு நல்லவர்,
அவர் ஒரு தீர்க்கதரிசி. இப்படித்தான் ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தார்கள். என்ன யார் என்று மக்கள் அறிந்திருக்கிறாங்க என்னெல்லாம் கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில் என்னென்றால், நீர் ஒரு எரேமியா, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்லவர், இப்படி அவர் சொல்லுகிறார்கள். நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது பதில் கொடுக்க முடியவில்லை. ஒருவர் மட்டும் பதில் கொடுத்தார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் பறக்க அவரோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தன்மை என்று தெரியவில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்பொழுது தெரிந்தது? ரோமருக்கு நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது இவனமாக வாசிக்கிறோம். ரோமர் 1 அதிகாரம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே, தேவ சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ரூபிக்கப்பட்டது எப்போ? அவர் உயிர் தெழுந்த பிறகு. தேவனுக்கு மகிமை. அவர் உயிர் தெழுந்தபடியினால இவர் தேவனுடைய சுதன், தேவனுடைய குமாரன், திருத்துவத்தினுடைய ஆள் என்று அவர் கடவுள் என்று எப்போ தீர்மானிக்கப்பட்டார் என்றால் உயிர் தெழுந்த பிறகு. எந்த மனிதனும் மரித்து இதுவரைக்கும் உயிரோடு எழும்பவில்லையே. ஆனால் இவர் உயிரோடு எழுந்திருக்கிறதுனால இவர்தான் தேவ சுதன், தேவகுமாரன், இவர்தான் தேவன் கடவுள் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். உலகத்தில் எந்த ஞானிகளும் அறிவாளிகளும் அவர் கடவுள் இல்லை என்று தன்னுடைய நாவினாலே சொல்ல இயலாது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் அவர் நற்கிரிகளை செய்து கொண்டிருக்கும் போது யூத மதம் அழிகிறது என்று கண்டு, அதாவது அவருக்கு விரோதமாக கொடி பிடித்தார்கள், அவர் பக்கம் போக விடாமல் தடுத்தார்கள், என்னென்னமோ பண்ணினார்கள். ஆண்டவராகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதாவது யூதர்களை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஆனால் அவரை கடவுள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் என்னில் பாவம் உண்டு என்று சொல்ல குற்றப்படுத்த யாராவது உண்டா என்று அவர் கேட்டார். அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது அதுதான். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனும் சொல்ல முடியவில்லை, அன்றும் சொல்லவில்லை, என்றும் சொல்லவில்லை, இன்றும் சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை. அவர்தான் கடவுள். அவர் கடவுள் என்று மர்மக்கள் மத்தியில் பிரசுரிக்கப்பட்டது எப்போ? அவர் உயிரோடு எழுந்ததினால். அவர் உயிரோடு எழுந்ததினால தேவனுடைய சுதன், தேவகுமாரன் என்று அவர் நிரூபிக்கப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம். இன்று அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிறதை தரிசித்த நாம் தான் இங்கே கூடியிருக்கிறோம். பல கோணங்களிலேயும் ஒரு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம். அதைத்தான் அப்போஸ்தலன் யோவான் சொன்னார். என்ன சொன்னார்? நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் ருசி பார்த்ததுமான ஜீவ வார்த்தைகளை குறித்து. ஏதோ யாரோ எழுதின புத்தகத்தை படித்தல்ல, யாரோ சொல்வதனால் நம்பி, அப்படி அல்ல, நாங்கள் ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிரோடு இருக்கிறார். இன்னும் வரலாறு கிமு கிபி கிபி கிமு கிபி என்றுதான் உலக வரலாறு இருக்கிறது. வேற ஒரு சாமியும் இல்லை. உயிரோடு எழுந்தார். அதற்கு எத்தனையோ சாட்சிகள், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அப்போஸ்தலர் சொன்னார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நான் பார்க்கிற காரியம் என்ன என்றால், நாம் முந்தைய வெள்ளிக்கிழமை, அதாவது புனித வெள்ளி, அது துக்க வெள்ளி என்று பலர் சொல்லுவார்கள், அது இருக்கட்டும், ஆனால் அது புனித வெள்ளி தான். ஆனால் அது அன்று, அதாவது அவரை அண்டி இருந்த, அவரை நம்பி இருந்த, அவர்களை அன்பு கூர்ந்தவர்களுக்கு துக்க நாளாக அது மாறிட்டு. ஏனென்றால் அவர் நமக்கு, அதாவது ராஜாவாக இருப்பார், இவ்வளவு பெரிய காரியங்கள் செய்கிறார் அல்லவா, அதுபடினால் நமக்கு அவர் ராஜாவாக இருப்பார், நமக்கு தொடர்ந்து நன்மை செய்துகிட்டே இருப்பார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார். மரித்து விட்டார், அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது.
நம்பிக்கை தோல்வியாகி போய்விட்டது என்று அவர் எல்லாரும் புலம்பவும் பயப்படவும், இனிமேல் அவர் எதிராளி மேற்கொண்டு விடுவானே, எதிராளிக்கு ஒரு கொண்டாட்டமான நாள் இந்த நாள். ஏனால் நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட மக்கள் மத்தியில் பிரமிப்பை உண்டாக்கிய அந்த எதிராளி இறந்து போயிட்டார் என்று அவர் சந்தோஷம் கொண்டாடுகிறார்கள். தேவ பிள்ளைகள் எல்லாரும், தேவ பிள்ளைகள் என்றால் தேவன் மேல் அன்பு வைத்து நன்மை பெற்றவர்கள் எல்லாம், சீடர்களும் கூட துக்கத்தோடு அல்லது பயத்தோடு வீட்டை பூட்டி கொண்டு இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. யாருக்கு பயந்து? யூதர்களுக்கு இயேசுவை நேசித்தவர்களை இனிமேல் என்ன செய்ய போறார்களோ தெரியவில்லையே என்று எண்ணி அவர்கள் அப்படி இருந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிய பிறகு, இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாளில் 2 பேர் எம்மாவு என்ற ஊருக்கு சென்றார்கள். ஊருக்கு போய்கொண்டு போகும்போது இதைத்தான் பேசிகிட்டே போகிறாங்க. இப்படிலாம் நினைத்திருந்தோம், அவர் இப்படி இறந்து விட்டார், மரித்து விட்டார் என்று இதை குறித்து பேசிக்கொண்டு போகிறாங்க. போகும்போது அவர்களோடு கூட இன்னொரு வழி நடக்கிறார். வழி நடந்து போய்கொண்டு பக்கத்தில் போய் என்ன பேசுகிறீங்க என்று அவர் கேட்கிறார். கேட்கும்போது, உமக்கு தெரியாத அந்நியரா, எருசலேமில் நடந்த சம்பவம், இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது, எவைகள் என்கும் போது, அதாவது இவர்கள் விவரமாக சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த இயேசுதான் என்பதை அறிய முடியாதபடி அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்று இயேசுவை ஆராதிக்கிற எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பெரும் கூட்டங்களை நான் பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியாதபடி கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இயேசு உயிரோடு எழுந்ததை நீ பார்த்தீங்களா? சொல்ல முடியாது. ஆனால் நமது கூட்டத்தார் என்ன சொல்ல முடியும்? இயேசுவை காண்கிறோம், அனுதினமும் காண்கின்றோம், ஜெபம் பண்ணும்போதெல்லாம் காண்கிறோம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அப்படினால் அங்கே இப்படி அவர் இவைகளை என்று கேட்கும்போது அங்கே சொல்கிறார்கள். பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். தேவனுக்கு மகிமை. அவர்கள் இயேசுவை இழந்து விட்டோம், இயேசு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணி 3 நாள் ஆயிற்று என்று அந்த துக்கத்திலே அவர்கள் போகிறாங்க. அந்த துக்கம் அப்படி என்றால் அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. இந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. உயிர்த்தெழுதலை பற்றி ஆண்டவர் எத்தனையோ தடவை சொல்லியிருந்தார், அதை அவர்கள் மனதில் எடுக்கவே இல்லை, அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. இயேசு அடக்கம் பண்ணிய பிறகு அவர் அடக்கம் பண்ணி ஆகிவிட்டது. இனிமேல் நாம் என்ன செய்வது? நம்முடைய எதிராளிகளை எப்படி மேற்கொள்ள, எப்படி ஜீவிக்க, எப்படி அவரை அல்லவா நம்பி இருந்தோம் என்ற நிலையில் துக்கமுகமாக போனார்கள். நீங்கள் ஏன் துக்கமுகமாய் போகிற காரியம் என்ன என்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். எவைகளை என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். அந்த நம்பிக்கை இப்பொழுது தோல்வி ஆகிவிட்டது என்ற கருத்தில் அவர்கள் சொல்லுகின்றார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர், அதாவது எதிராளி கையிலிருந்து விடுவிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகிறது. தேவனுக்கு மகிமை. இவர்கள்
அதாவது 2 பேர் எம்மாவூருக்கு போகிறாங்க. போகிற வழியில் இயேசு அவர்களுக்கு தரிசனமானார். அவர் உயிர் திறந்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை, பார்க்க முடியவில்லை, கண்ணெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் நம்மோடு வருகிறார் என்று தான் பேசிக்கொண்டு போனார்கள். தேவனுக்கு மகிமை. அதில் அவர்கள் வெளிப்படுத்தின வார்த்தை என்ன என்றால், இவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். அந்த நம்பிக்கை தோல்வியாகிவிட்டது. ஏனால் மரித்து விட்டார் அல்லவா. இந்த நாள் நமக்கு நம்பிக்கையூட்டு நாள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார்? மரித்தேன், சதா காலங்களிலும் இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமே, நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். 2 திறவுகோலும் என்னுடைய கையில் தான் இருக்கிறது. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும். மற்றபடி கொஞ்ச நாள் இருந்துட்டு போறதுக்கு இல்லை. லாசரு உயிரோடு இருப்பினார் ஆண்டவர். அப்புறம் லாசர் திரும்ப மரித்து தான் போயிருப்பார். அவருடைய வரலாறு பற்றி நமக்கு தெரியல. ஆனால் அப்படினால இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது அநேக கல்லறைகள் திறந்து அவர்களெல்லாம் பட்டணத்துக்குள்ளே வந்தார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. திரும்ப மரித்திருப்பார்கள். தேவனுக்கு தொடர்ந்து ஜீவிக்கிறவர்கள் அல்ல, கடவுள் ஒருவர் தான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர். அவர் மட்டும்தான் சதா காலமும் ஜீவிக்கிறவர். ஆனபடினால அதாவது கர்த்தர் சொல்கின்றார், நான் மரித்தேன், நான் ஜனங்களுக்காக உலகத்துக்காக மரித்தேன், மக்களுடைய பாவங்களை மன்னிக்க மரித்தேன். ஆனால் இப்பொழுது நான் சதா காலம் உயிரோடு, இப்பொழுது மட்டுமல்ல சதா காலமும். நான் ஆதியும் அந்தவுமான தேவன். அப்படினால தோக்கும் முடிவும் இல்லாத ஆதி தேவன். அவர் பூமிக்கு வந்தது வரலாறு தான் பைபிளில் இருக்கு. மற்றபடி அவர் ஆதியில் யோபுட்ட கேட்கிறார் அல்லவா. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சஞ்சலத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் மனங்க சொந்த போது அவர் என்ன செய்கிறார் என்று யோபுக்கு கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரிய முடியவில்லவா. ஆனபடினால அதாவது ரொம்ப ஆண்டவர் ஏன் இப்படி, ஏன் நம்முடைய முகத்தை மறைத்து, ஏன் நான் கூப்பிடும் போது நீர் ஒழித்து கொண்டீர், ஏன் எனக்கு பதில் தர என்னெல்லாம் சொல்லுகிறார். ஆண்டவர் சாத்தானோடு சவால் விட அல்லவா இவர் விட்டிருக்கிறார். பின்னால் அறிந்து கொண்டார். ஆண்டவர் யோபிடத்தில் என்ன கேட்டார்? நான் பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது நீ எங்கே இருந்தாய்? அது உன்னுடைய அறிவினால சொல்ல பார்க்கலாம். நான் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிற வார்த்தை? மரித்தேன், சதா காலமும் இன்னுரைக்கும். அன்றைக்குள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு என்மேல் பிறக்க போகிறவர்களுக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். ஆமென். அது மட்டுமல்ல, அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள் என்னுடைய கையில் தான் இருக்குது. ஒரு மனிதன் வாழுகிறதும் ஒரு மனிதன் ஜீவிக்கிறதும் மரிக்கிறதும், அதாவது அவன் பாதாளத்துக்கு போகிறதும் வாழ்வதும் என்னுடைய கையில் இருக்கிறது. அந்த சாவி என்னுடைய கையில் தான் இருக்கிறது என்று சொன்னார். அன்பானவர்களை கேளுங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொன்னது. நான் நேற்று இரவு லைட்டாக சொன்னேன், 28 வாசிக்க வேண்டாம். அதாவது 1-2 வசனங்களில் சொல்லியிருக்கிற, இன்று நான் உனது குதிக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து அவர்களை செய்வாயானால் கீழே சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அது நீ வேற ஒரு பிரயாசப்பட வேண்டாம், செவி கொடுக்கணும். ஆனால் இந்த மக்கள் செவி கொடுக்கவில்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லியிருந்தார். சீடர்களோடு பேசும்போது நான் இப்படி போகிறேன், அங்கே பிரதான ஆசாரியர், அதாவது வேதபாரகர் பெரியவர்கள் எல்லாம் என்னை கொலை செய்வார்கள், நான் அடக்கமும் பண்ணப்படுவேன், ஆனால் நான் உயிரோடு எழும்புவேன் என்று அவர் சொல்லியிருந்தார்.
அதை யாரும் மனதில் வைக்கவில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16:21 23 வரைக்கும் வாசிங்க பாப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதாய் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல சொல்லுகின்றார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இது சீடர்களுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய நோக்கம் எல்லாம் ஏன் மறிக்கணும், அப்படி ஒரு உயிர்த்தெழுதல் என்று ஏன் சொல்லுகிறார், அதில் அவர் மனதிலே எடுக்கலை. அவர் எவ்வளவு தைரியமான ஆள் பாருங்க. இயேசுவை தனியாக அழைச்சிட்டு போறார். அழைச்சிட்டு போய் ஆண்டவரை கடிந்து கொண்டார் எழுதியிருக்கு. வாசிங்க பார்ப்போம். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரை கடிந்து கொள்ள, அவர் மரணத்தை பற்றியும், அதாவது அடுத்து உள்ள உயிர்த்தெழுதலை பற்றியும் பேசும்போது செவி கொடுக்கவில்லை. அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கவும் இல்லை என்று நாம் காணுகின்றோம். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறது. பிரசங்கிற வார்த்தைகள் உங்களுக்கு சுருக்கமான வார்த்தைகளாக இருந்தாலும் செவி கொடுக்கணும். செவி கொடுக்கலன்னா சந்தர்ப்பம் வரும்போது அளவும் கூச்சலிடவும் பயப்படவும், ஐயோ என்ன செய்வது இந்த காரியத்தில் என்று திகைக்கவும் சூழல் உண்டாயிடும். அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை ஆனபடியினால் இந்த சீடர்கள் தேவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள். அவர்கள் இந்த நன்மைக்காகத்தான் இயேசுவை பின்பற்றினார்கள். அவர்கள் இயேசுவின் மேல் வைத்த அன்பு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காகத்தான். ஸ்திரீகள் போனாங்க பாருங்க, அதில் ஒரு அம்மாவிடத்திலிருந்து 7 பிசாசு விரட்டி இருந்தார் ஆண்டவர். தேவனுக்கு மகிமை. இவரெல்லாம் ஆண்டவர் மேல் கொண்ட அன்பினால. ஆனால் அப்போ இருக்கும்போது சொல்லியிருந்தார், எனக்கு ஒரு மரணம் உண்டு, அடக்கம் பண்ணப்படுவேன். அந்த கஷ்டத்தெல்லாம் அவர்கள் விரும்புகிறார். எதற்கு நோக்கியது? இவ்வளோ பெரிய காரியம் சரிங்க, மக்களெல்லாம் போட்டுறாங்க, இவ்வளவு மக்களுமே அது பெரிய நிலையில் எண்ணுகிறாங்க. ஏன்னா அவர் அற்புதம் செய்துட்டு இரவு முழுதும் மலைக்கு போயிடுவார் ஜெபம் பண்ண. இது அவனிடத்தில். இவர்கள் தான் கீழே ஜபன மக்களோடு இருப்பார்கள். மக்களெல்லாம் போய் ஏன்னா அந்த மரியாதை இவங்களுக்கு தான். ஆண்டவர்கிட்ட அவங்களோட பேச முடியாது, டைமும் கிடையாது, பேசுறது இல்லை. ஆனால் இவர்களிடத்தில் உங்கள் ஆண்டவர் எல்லா பெரிய அற்புதம் செய்கிறார் பாருங்க. அந்த மதிப்பு இவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம். இப்படியே போய்கொண்டிருக்கணும். கஷ்டம் வேண்டாம், உயிர்த்தெழுதல் அதெல்லாம் எதுக்கு என்று அதை பற்றி கண்டுகிடவே இல்லை. தேவனுக்கு ஆண்டவர் இப்படி இருக்கும்போது சொன்னார், இப்படி போகிறேன், அங்கே எனக்கு ஒரு மரணம் இருக்கிறது, இப்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன். மரித்த உடனே நீங்கள் கலைஞரா, நம்மளை விட்டுட்டாரு, இப்படி எல்லாம் சொன்னாரு, அவர் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு என்று மனித மார்க்கமாய் நாம் சிந்திக்க வேண்டாம், தேவ மார்க்கமாய் நாம் சிந்திப்போம். அப்படி இல்லை என்றால் இது எப்படி நடக்கும்? செத்து போன ஆள் திரும்ப உயிரோடு வர? அவரை ஒரு நல்லவர், ஒரு நீதிமான், ஒரு பரிசுத்தவான் என்று மட்டும்தான் கண்டிருந்தார்களே ஒழிய அவர் என்ன தேவகுமாரனாக ஒரு உயிரோடு எழும்பு வரைக்கும் ஒரு நம்பவில்லை. அவர் உயிரோடு எழும்பிய பிறகுதான் தேவசுதன். இவர் மனிதன் அல்ல, இவர் தேவகுமாரன், தேவனுடைய 3ஆம் திருத்துவத்தில் ஒருவர் என்று தேவசுதன் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லா மதத்தினர்களும் நம்முடைய வாயினால் அல்ல, இருதயத்திலே உணர்ந்திருக்கிறார்கள், என்ன உணரப் போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், உயிர்த்தெழுந்த கர்த்தரை நாம் தரிசிக்க வந்திருக்கின்றோம், அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கின்றோம். அப்படினால அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14 முதல்.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் பிரசங்கமும் விருதா. எங்கள் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் முக்கிய போடுகிற சத்தம் விருதா, அதனுடைய பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, எங்களுடைய நாங்கள் வைத்திருக்கிற விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொன்னவர்களாகவும் காணப்படுவோம். நம்முடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இல்லாம பைபிள் எல்லாம் தெரியும், ஆனபடினால் இது வைத்து மக்களுடைய செல்வாக்கு, இதனால் பல நன்மைகள், அப்படியே ஊழியம் நடக்குது அல்லவா. ஊழியத்தினால பிழைப்பு, ஊழியத்தினால வருமானம், ஊழியத்தினால உலக பிரகாரமான மேன்மை, இதெல்லாம் இருக்கிறது அல்லவா. ஆனபடியினால அதுபடி அதுக்காக நாங்கள் செய்தால் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எங்களுடைய பிரசங்கத்தினால என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஏதோ ஒரு விசுவாசம் வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என்னுடைய நம்பிக்கை இலக்கு எது? இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொல்வது மட்டுமல்ல, அவர் உயிரோடு எழுந்தனால் எங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அவர் எழுந்திருக்காவிட்டால் எங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாது. அப்படினால மரித்தோரின் உயிர்த்தெழுதல் முதற் பலன் அவர்தான், நாம் எல்லாம் அடுத்தடுத்து என்று நாம் காணுகின்றோம். இயேசு மரித்தார், உயிரோடு எழுப்பினார். இயேசுவை பின்பற்றி அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கும் ஒரு மகிமையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை. வாசிங்க 17 வரைக்கும் வாசிங்க. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் எழுந்திராவிட்டால், அதாவது அன்னைக்கு ஒரு கூட்டத்தார் அப்படியெல்லாம் ஒன்று கிடையாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அவர்களுக்கு சொன்னதுதான், மரித்தோருக்கு மரித்தவர்கள் உயிரோடு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அவளுக்கு கிறிஸ்துவ மரிக்கல, அவருடைய மார்க்கமே பொய் மார்க்கமாக அது போய்விடும். நம்பிக்கை வேஸ்ட். நான் படுகிற பிரசங்கங்கள் இதுகள் மக்களை உணர்வூட்டுவதெல்லாம் கிறிஸ்துவுக்காக பொய் சொல்லுகிறது என்று எழுதியிருக்கிறது. உயிர்த்தெழுதல், நான் இப்படி உயிர்த்தெழுந்த தேவனை அந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அவர் உயிரோடு எழுப்பினார், நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு இருக்கிறது என்கிற இந்த நம்பிக்கையே நம்முடைய நம்பிக்கை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பெந்தெக்கோஸ்தே நாளில் அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவர் பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தில் இயேசுவின் மரணத்தை பற்றியும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றியும் அவர் சொல்லும்போது அதில் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29 முதல் 33 வரைக்கும். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். ஏன்னா தாவீது மேலே அவர்களுக்கு இன்றைக்கும் சரியான பற்றுதல் உண்டு. அப்படினால கோத்திர பிதாவாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறதை கேளுங்க, வாசிங்க. அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவர் அந்த தாவீது அவ்வளவு பெரிய ஒரு மனிதன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக, ஒரு புனிதனாக அவர் இருந்த போதிலும் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று, அவருடைய சந்ததியிலே கிறிஸ்து என்னும் ஒருவரை எழும்ப பண்ணுவேன் என்றும் தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு கொடுக்கப்பட்ட சரீரம் தான் பாதாளத்தில் கல்லறையில் வைக்கப்பட்டதை ஒழிய அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படவில்லை. ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்று தாவீது தீர்க்கதரிசி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனபடியால் வருங்காரியங்களை குறித்து, இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியம், இந்த ஒரு சந்ததியில் இது ஆசனத்தில் உட்கார ஒருவர் கிறிஸ்து ஒருவர் எழுப்புவார், அவர் மரிப்பார். ஆனால் அவருடைய ஆத்மா எங்கே விடப்படுவதில்லை, பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. அதற்காக
ஆண்டவரை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை விட்ட உடனே அவருடைய ஆத்மா எங்க போச்சுது? எங்க போச்சு? ஆத்மா பாதாளத்தில் இருக்கிற காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க போயிட்டார் அப்படின்னு இருக்கு. அவருடைய ஆத்மா அந்த சடலத்தோடு பாதாளத்தில் இல்லை, வெறும் சடலம் தாங்க இருந்தது. அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க அந்த ஆவியிலே, அந்த ஆத்மாவிலே அவர் சென்றார் என்று இங்கே அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தினம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியினாலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். கிறிஸ்து நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்து நமக்காக என்ன சார் மரித்தார். அவருடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. அவருடைய ஆன்மா, அவருடைய ஆவி அப்படியே போயிற்று. எங்க? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க. அந்த ஆவிகள் நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமல் போனவைகள். இப்படி ஒரு இடம் இருக்கிறது, மர்மம் இருக்கிறது என்று சொல்லியும் அதை உணராதவர்கள், அவர்களுக்கு திரும்ப எடுத்து சொல்லுவதற்காக மருமக்கள் மீது எவ்வளோ அன்பு பாருங்கள் ஆண்டவருக்கு. அப்படின்னால் நம்ம நினைக்கலாம் நமக்கு அப்போ ஒரு சான்ஸ் பின்னால் கிடைக்கும். கிடையாது. இது ஆண்டவருடைய இரக்கத்தை அதில் காட்டுகின்றது. மரித்தது மட்டுமல்ல, அவர் இப்போ எங்கே போகிறார்? காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கிக்க பாதாளத்தில் அங்கே சென்றார். இங்கே அவருடைய சடலம் இருக்கிற அந்த பாதாளத்தில் அவருடைய ஆத்மா விடப்படவில்லை. இது தீர்க்க தரிசன வார்த்தை. இது தீர்க்க தரிசனமாக தேவ மனிதன் உரைத்த வார்த்தை, தாவீது உரைத்த வார்த்தை என்று அங்கே அப்போஸ்தலன் பேசினார் என்று நாம் கேட்டோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா வேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், செவி கொடுக்காம போனவங்க. பிரசங்க எங்கேயோ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, எதையோ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது அறத்தூக்கத்தில் இருப்பாங்க. இல்லை, அது பெரிய ஆபத்து. அறத்தூக்கம், காத்தூக்கம், முக்கா தூக்கம் எல்லாம் உண்டு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறக்கம் வேற, தூக்கம் வேற. கோயில் வந்தோடனே தூக்கம் வரும், அது இருந்துகிட்டே ஆடுறது. தேவனுக்கு மகிமை. இருந்துகிட்டே அங்கே அங்கே எங்கே ஆடிக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு தேவனுக்கு அதல்ல, அப்படிப்பட்ட நிலை அல்ல. இந்த நோவா பிரசங்கித்தார். அதாவது இன்னும் 40 நாளில் இந்த பூமி ஜலத்தில் அழிய போகுது. வாங்க, அதுக்காக தான் பேழை உண்டாக்கிட்டு இருக்கு. பேழைக்குள்ள வாங்க, வந்து உங்களை காத்துக்கிடுங்க என்று சொல்லி கொஞ்சம் மேஸ்திரிகளுக்கு வேலை கொடுத்துருந்தார். அவளெல்லாம் என்ன ஒரு தட்டி தட்டி என்ன பேசிவிடுவாங்க, வயசான காலத்தில் என்னமோ மழை வருது, அப்போ மழை அது வரைக்கும் மழை வரல, அது வரைக்கும் பனியினால்தான் பூமியை நினைத்து பயிர் வகைகள் உண்டானது. மழை என்றால் என்ன நம்பவும் முடியாது. ஆனால் எப்படினாலும் என்னவோ மழை என்று சொல்லுகிறார். எப்படியும் போட்டு நமக்கு டெய்லி சம்பளம் கிடைக்குது, டெய்லி வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுக்கிறார், அது நமக்கு பரவாயில்ல என்று அந்த வேலையைத்தான் செய்தார்களே ஒழிய ஒரு அழிவு இருக்கிறது, ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆபத்திற்கு தனமாக இருக்காதுங்க என்று கடவுள் சொன்ன வார்த்தை இது என்று சொல்லி அவர் எச்சரிப்பு கொடுத்தோம். ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. மழை பெய்தது, பேழை தண்ணியில் மிதந்தது. இப்போ தண்ணி தலைக்கு மேலே போயிட்டு எல்லாம் போயிட்டு. இப்போதான் ஐயா தாத்தா நீ சொன்னது சரியாக போச்சு, பேழை திறந்து விடுங்க, நாங்களும் உள்ள வரணும். ஆண்டவருக்கு தெரியும் நோவா இறக்கம் உள்ளவர் என்று. ஆனப்படினால எங்கே செய்தார் ஆண்டவர்? வெளியே தாழ்பா வச்சுட்டு போயிட்டார். உள்ள தாழ்பா வச்சதான் அவர் திறந்து விட்டுருவார். அப்படி செய்யவில்லை.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆவிகள் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் போனவர்கள், செவி கொடுக்காமல் போனவர்கள், இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லும்போது அவைகளை பற்றி பரிகாசம் பண்ணியிருந்தவர்கள், இவர்களெல்லாம் வெள்ளத்தில் போய்விட்டார்கள். போன பிறகும் ஆண்டவர் அவருடைய ஆத்மதாகத்தை பாருங்க. அவர் அதாவது மருமக்களுக்காக ஜீவனை கொடுத்தாச்சு, அத்தனை பாடுகள் பட்டு இப்போ அவர் உயிரோடு எழும்பி பிதாவினிடத்துக்கு போயிருக்கலாம். அப்படி போகவில்லை. அவர் எங்கே போனார்? மருமக்கள் அவர் கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும், செவி கொடுக்காம போயிருந்தாலும், தேவனுடைய வார்த்தை அள்ளி தூவும் போது அதை கையேந்தி பெற்றுக்கொள்ள முடியாமல் போன அவர் நினைக்காமல் இங்கே சொன்னார், அந்த காவல் பாதாளத்தில் போய் அந்த காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை. சரீரத்தை விட்டு தன்னுடைய ஆத்மா பிரிந்ததை ஒழிய அங்கே அந்த கல்லறையில் அந்த பாதாளத்தில் அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா இல்லை. அது முன்னமே தாவீது தீர்க்கதரிசியாக இருந்து அதை உரைத்தார் என்று அப்போஸ்தலன் அங்கே எடுத்துரைத்திருக்கிறார். அந்த பிரகாரமாகவே நடந்தது. இப்போ நாம் என்ன வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, இனி அடுத்து என்ன நடக்கும் என்று எழுதி தந்திருக்கிறது, அதான் பிரசங்கிக்கப்படுகிறது. அதற்கு கவனமாய் செவி கொடுத்து நாம் அவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளை செய்வோம் என்று சொன்னால் நமக்கு அது மேன்மை கிடைக்கும். அவர்கள் பிரசங்கித்தார், அவங்க என்ன கேட்டாங்களோ கேட்கல, நமக்கு தெரியாது. ஆண்டவர் அதை செய்தார் என்று இறைவாக்கு சொல்லுகின்றபடினால ஆண்டவரை நான் சோதனைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், முதலாவது உள்ள வாசம் பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் இன்னொரு தடவை வாசிங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை இன்னொரு முறை வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக தோல்வி அடைந்து விட்டார் என்று எண்ணினார்கள் அல்லவா. அங்கே கல்லறையில கொண்டு வைத்து பெரிய பாறாங்கல்லை உருட்டி அந்த கல்லறையை மூடினார்கள் அல்லவா. அதுவும் இல்லாமல் அவன் என்ன பேசிக்கொண்டார் பாருங்க. அதாவது உயிரோடு இருக்கும்போது அந்த எத்தன் சொன்ன வார்த்தை, எத்தன் என்றவருக்கு ஒரு பேர் விட்டிருக்கிறார். மனச்சாட்சியை கொண்டு விட்டு அவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை அதை மறந்துவிட்டு அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது சொன்னது, 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் என்று. ஆரம்பினால் ஒரு ஆள் வைத்து சீடலை வைத்து ராத்திரி திருடி கொண்டு போயிடக்கூடாது, கொண்டு போய்விட்டு அவர் உயிரோடு எழும்பிவிட்டார் என்று பொய் சொல்ல இல்லாமல் பலத்த பாதுகாப்பு வைக்கணும் என்று பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாம் கொண்டு வந்து பெரிய பாதுகாப்பு. வேலை வரும்போது எந்த பாதுகாப்பு நிற்காது. கிறிஸ்தவ மார்க்கம் வளரக்கூடாது என்று எந்த விதமான அதுக்கு சட்டத்திட்டங்களும் செல்லுபடியாகாது. அவர் ஒரு வேலை வைத்திருப்பார், இது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மார்க்கம். அவரை கல்லறை பாறாங்கல் மூடி வைக்கவில்லை, தடுக்கவில்லை. தடுக்கவில்லை. ஆண்டவராகிய தேவன் வேலை வரும்போது போர் வீரர் எங்கே போனார்கள், கல் எங்கே போச்சு, ஆண்டவர் உயிருடன் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து விட்டு 3வது நாள் அந்த சடலத்தில் வந்து உயிரோடு எழுதினார். அந்த தேவனைத்தான் நாம் இன்று வாசிக்க முடியும். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், மரணத்தை ஜெயமாக விழுங்கி போடுவார். மரணம் உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தது அல்லவா, ஆனபடினால அந்த மரணத்தை என்ன செய்வார், விழுங்கிட்டால் தெரியவே செய்யாது, இல்லாமல் போய்விடும். உங்களுக்கு மகிழ்ச்சியின் காலம் வரும். அது தீர்க்கதரிசி ஏசாயா மூலம் இந்த வெளிப்படுத்தல் இயேசுவின் பிறப்பை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியை குறிப்பிடுகிறது. அடுத்த வாசிங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து, எல்லா கண்ணீர் பார்த்தோம் அல்லவா. மரியா அங்கே போன ஸ்திரீகள் எல்லாம் கண்ணீர் வடித்தார்கள். ஐயா,
எங்களுடைய போதகரை எடுத்து போயிருந்தால் தந்துவிடும், இடத்தை காட்டு, நாங்கள் எடுத்து கொண்டு போய்விடுகிறோம் என்று கேட்டு அழுதார்கள். தேவனுக்கு மகிமை, துக்கமாயிருந்தார்கள். அந்த எம்மாவிற்கு சென்று கொண்டிருந்த சீடர்களிடத்தில் ஆண்டவர் கேட்டார், ஏன் துக்கமாக இருக்கிறீர்கள்? உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை, அந்த பிடிப்பே அவர்களுக்கு இல்லை. அவ்வளவு நாள் போதித்தும் அவர்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை, அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதனால அவர்கள் அவ்வளவு துக்கமாக போகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கூட பேசிக்கிட்டு வந்திருந்தும் காண முடியாது, அப்படி அந்த கண் அவர்களுக்கு இல்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால அவர் மரணத்தை ஜெயமாக விளங்கிடுவார். மரணம் ஒரு துக்கம், பெரிய வெள்ளிக்கிழமை ஒரு துக்க நாள் தான். தேவனுக்கு மகிமை. யோசித்து பார்க்கிறவர்களுக்கு என்று பாவத்தை போக்கும் பலியாக ஆண்டவர் சிலுவையில் மரித்த நாள் தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு துக்க நாள். போய்விட்டாரே, எனவே என்ன செய்வது என்ற இந்த எண்ணத்தினாலே கண்ணீர் வடித்தார்கள், துக்கமுகமாக இருந்தார்கள். பயம் ஆட்கொண்டது. பயத்தினாலே சீடர்கள் வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளே இருந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணீரை தொடக்கிற நாள். ஆனபடினால அதை துக்கத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டு அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஜனத்தின் நிந்தையை பூமியிலாதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் சொன்னார். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டது. மற்றும் அதை நீக்கி போடுவார். இன்று தேவ சமுத்திர அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் மகிழ்ந்து கலிகூற கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கலிகூற கடவோம். அந்த நாளைத்தான் நாம் அனுசரிக்கும்படியாக வாரந்தோறும் நாம் இயேசுவின் காரணமாக இருந்த இயேசுவின் பாடு மரணங்களை தியானிக்கிறோம், உயிர்த்தெழுதலை தியானிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனபடினால் நாம் இந்த நாளில் இப்பொழுது வந்திருக்கிற நாள் நம்முடைய கண்ணீரை துடைத்த நாள். நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்முடைய துக்கத்தை போக்கிய நாள். எது? இயேசு உயிரோடு எழுப்பியதினால். இயேசு உயிரோடு எழுப்பினதினால் நம்முடைய கண்ணீர் நாம் கண்ணீர் விட வேண்டியதில்லை. அதான் பைபிள் அங்கங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இப்படியெல்லாம் சொல்றதுக்குன்னா நான் உயிரோடு இருக்கிறேன் என்கிறதுக்கு தான் அதை காட்டுறேன். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அறிந்த பிறகு நீங்கள் தனியாக உட்கார்ந்து பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டுட்டு ஐயோ என்ன நாளைக்கு கழிச்சு அதுக்கு என்ன செய்ய என்று என்னாதுங்க. நான் இருக்கிறேன் உயிரோடு. மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்னும் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கின்றார். அப்படினாலே அவருடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படவில்லை, உயிரோடு எழுப்பினார். எத்தனை சாட்சிகள் இன்றைக்கு, எத்தனை சாட்சிகள். எவ்வளவுதான் பண்ணினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ரோமாபுரி போயிருக்கும்போது அங்கே அதாவது அந்த இயேசுவை மறுதலிக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், அதாவது மறுதலிக்க மாட்டீர்களா, சிங்கம் ஏத்தாப்புல பெரிய சிங்கத்தை பட்டினியாக போட்டு நிறைய சிங்கங்களை வைத்திருக்கிறோம், அதை திறந்து விட்டான்னா அவ்வளோ பேரையும் பேரிடும், அதெல்லாம் காட்டுவான். இப்படியெல்லாம் இருக்குது. இயேசுவை மறுதலிங்க என்று அவருடைய வாழால் அறுப்பு உண்டார்கள், கண்மனால் சொந்தக்காரர்களை கல்லறி உண்டார்கள், பிள்ளைகளை முன்னாலே வெட்டினார்கள். அதாவது இப்படி சொல்லுங்கள், பிள்ளை வேணுமென்றா பிள்ளை வேணுமா, நீங்கள் உங்களுக்கு இயேசு வேணுமா, இயேசு என்ற சாட்சிகளை நாம் எங்கே பார்க்கிறோம்? எபிரேயர் 11 சாட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆனபடினால் தான் எபிரேய நிருபகர்த்தா எழுதும் போது இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றையும் சுற்றி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோக்கிறவர் முடிக்கிறவருமாய் கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற தொடருங்க. அப்படிப்பட்ட வீராங்கனைகள்லாம் போயிருக்காங்க இங்கே மேலே
எவைகளானாலும் உயிர் தெழுந்த இயேசுவை நாங்கள் மறுதலிக்க மாட்டோம் என்று உறுதியாக சாட்சி பகிர்ந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜீவகிரீடம், அவர்களுக்கு என்ன மரியாதை அங்கே இருக்கிறது என்பது அங்கே போன பிறகுதான் தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது தற்செயலாய் நடந்த ஒரு காரியம், நிகழ்வு அல்ல. தேவனுக்கு மகிமை. ஆண்டவருடைய வார்த்தை முன்னமே தீர்க்கன் ஏசாயா சொன்னார், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இது ஜெயம் பெற்ற நாள். மரணம் என்பது நம்பியிருந்த அனைவருக்கும் ஒரு தோல்வி நாளாக தோன்றினது. அந்த உயிர்த்தெழுதல் மேலே நம்பிக்கையே இல்லாதபடியினால், அந்த உயிர்த்தெழுதலை பற்றி போதிக்கும் போது சரியாய் செவி கொடுத்து கேட்காதபடியினால, அந்த நேரத்தில் எதையோ சந்தித்து கொண்டு இருந்ததுனால இப்போ என்ன, அந்த மரண பயம். அந்த பயம் இயேசு மரித்த பிறகு ஆட்கள் அவர் சொன்னார், ஏசாயா, அப்படி ஒருவர் வருவார், ஆண்டவர் இயேசு. அவர் அந்த மரண பயத்தை, துக்கத்தை ஜெயமாக மாற்றிவிடுவார். உள்ளே முழுங்கிவிட்டால் வெளியே தெரியாதல்லவா, இல்லாமல் ஆக்கி போடுவார். அதற்காக பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு அழுத எல்லாருடைய கண்ணீர்களையும் அவர் துடைப்பார், ஆறுதல் அருள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மீது நம்பிக்கையாயிருப்போம். நாம் இன்னும் கர்த்தருக்காக தீவிரப்படுவோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய மகிமை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அப்போஸ்தலன் எடுத்துரைத்தார், நாம் வாசித்தோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து உயிர் தெழுந்திராவிட்டால் நம்முடைய பிரயாசம் அத்தனையும் வீணாக போயிட்டு, அதான் அப்போஸ்தலன் உணர்ந்து சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்து உயிரோடு எழும்பாவிட்டால் என்னுடைய பிரசங்கமும் விருதா, என்னுடைய விசுவாச நம்பிக்கையும் விருதா, எல்லாம் விருதா. நாங்கள் கடவுளுக்காக செய்த எல்லாமே வேஸ்ட். அப்படி இல்லை, இயேசு உயிரோடு எழும்பினார். அவர் தான் சொல்லுகின்றார், அதாவது ஸ்திரீகளுக்கும் கேபாவுக்கும் 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கும் கடைசியில் அகாலப்புரை போன்ற எனக்கும் தரிசனமானார். அவர் தரிசனமானார், உயிரோடு இருக்கிறார். அந்த 500 பேர் மற்றவர்கள் சொன்னது மட்டுமல்ல, எனக்கும் தரிசனமானார். என்ற சாட்சி உடையவர்களாக நாம் இருக்கிறோம், சாட்சி உடையவர்களாக இருப்போம். யோவான் அப்போஸ்தலன் யோவான் சொன்னது போல நாமும் சொல்லுவோம். நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டது. பவுல் சொன்னார், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஆனபடியினால செவி சாயுங்கள், செவி கொடுங்கள். செவி கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பயமோ துக்கமோ திகிலோ ஒன்றும் என்ன கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடினால் தான் தாவீது ராஜா சொன்னார், எனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார், வலது பக்கத்திலும் இருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டு ஒரு அனுபவம். இப்போ நமக்குள்ள உள்ள அனுபவம், நமக்கு உள்ள இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எவ்வளவு பெரிய அனுபவம் பாருங்கள். அவர் விலகுவதே இல்லை, நமக்குள்ள எப்பொழுது இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். கண்ணை மூடினார், ஆண்டவரே என்றால் உடனே நமக்குள்ளே அந்த எழுப்புதலை, அந்த நமக்குள்ளே அந்த இறைவனுடைய பிரசன்னத்தை இன்னும் போக போக அவருடைய மெல்லிய சத்தத்தை உணர்கிறோம் அல்லவா. இயேசு உயிரோடு இருக்கிறார். மறுபடியும் இவைகளை மனதில் கொண்டு எந்த சூழலில் அசராமல் நடக்கிறது ஒன்று. இரண்டாவது, உயிர் தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்காக இத்தனை பாடுகள் அவர் பட்டிருக்கிறார், என்மேல் நான் அதாவது தவறு செய்ய மாட்டேன் என்ற தீர்மானமும் நமக்கு வேண்டும். எத்தனையோ சாட்சிகள் இயேசு உயிரோடு எழும்பினார் என்ற சாட்சியில் இங்கே இருக்கிறது. ஆனபடினால் இந்த சாட்சிகளெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். பாரத்தை எடுக்காதுங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் இருக்குமானால்
இந்த உலக காரியங்களுக்காக பாரப்பட வேண்டாம். இல்லையா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் இருக்கும்போது பாவம் நமக்கு வேண்டாம். அவைகள் சாத்தானுடைய தந்திரமான கிரியை. அந்த மகிமை அடைவிடாமல் தடுக்கிறதுக்கு அவன் போடுகிற ஒன்று, ஒரு தூண்டில். தூண்டிலில் புழுவை கொடுத்து வச்சிருக்கிறது அந்த மீனுக்கு தெரியுமா? அது அந்த புழுவை தான் பார்க்கும். புழுவை பார்த்து விளங்கிறோம், இழுத்துருவான். போச்சில்ல? அதே தான் இப்போ நடக்கும். உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு இந்த தூண்டிலில் இரும்பை மறைச்சி உள்ளுக்குள்ளே மேலே அந்த புழுவை எதையாவது ஒரு அந்த மீனுக்குரிய ஆகாரத்தை வைத்து உள்ளே போட்டு விழுங்கள். இதுதான் இன்றைக்கு நடக்குது. இயேசு உயிரோடு இருக்கிறார். பாரத்தை நீக்கி விடுவோம், சுற்றி இருக்கிற பாவத்தை அகற்றி விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 9489529 462.